தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மகே ஸ்டாலின் அவர்கள். ஐயா முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிக சிரமப்பட்டு பல வெளிநாடுகளுக்கு சென்று அங்கிருந்து முதலீடு ஈர்த்து தமிழ்நாட்டில் பல நிறுவனங்கள் வருவதற்கான கான்ட்ராக்டுகளை ஒப்பந்தங்களை இது பண்ணாங்க. அதில் போன வருடம் ஏப்ரல் மாதம் ஒரு வின்ஃபாஸ்ட் என்கிற ஒரு மகிழுந்து நிறுவனம் கட்டுமான பணியை தொடங்கினாங்க. அதுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் அடிக்கல் நாட்டு வச்சாங்க. இந்த வருடம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடத்திலேயே இந்த ஆகஸ்ட் மாதம் அந்த கட்டுமான வேலைகளெல்லாம் முடிச்சு ஐயா மு க ஸ்டாலின் அவர்களே அந்த நிறுவனத்தை போய் திறந்து வச்சுருக்காங்க. அதில் ஒரு மாதிரி மகிழ்ந்த கையெழுத்து போட்டு தொடங்கி வச்சுருக்காங்க. இந்த நிகழ்வு ஒரு பக்கம் நடந்தாலும் அங்கே அந்த மாவட்டத்தில் படித்த ஒரு நான் முதல்வன் திட்டத்தில் படித்த ஒரு தோராயமாக 250 மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விடயத்தை சார்ந்து ஊடகத்தில் பல வகையான பேச்சுக்களும் மக்களிடையே பெரிய பரபரப்பும், இவர் அது செய்யலை இதை செய்யலை அப்படின்னு தொடர்ச்சியாக பெரிய பரபரப்பும் ஓடிட்டு இருக்கு. இந்த பரபரப்பு ஊடகம் இது போன்ற பல விடயங்களை உள்ளடக்கி இந்த காணொலியில் இந்த விடயத்தை பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க காணொலியில் போகலாம். வியட்நாமில், அதாவது வியட்நாம்னு ஒரு நாடு இருக்குது. அங்கே நிறைய தமிழர்கள் நம்ம ரத்தத்தை சார்ந்த நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அவங்களுடைய அந்த தமிழர்களின் முயற்சியாலும் இந்த நிறுவனம் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்கிறதுங்கிறது ஒரு விடயம். இப்போ இவங்க சொல்கிறாங்களே, நாங்கள் 250 பேருக்கு சுமாராக பணி கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அவங்கள நிரந்தரமாக இவங்க பணி நிரந்தரம் செய்வாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. இன்னொரு பெரிய விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடவராதி. தமிழ்நாட்டில் இந்த வடவராதிக்கும் பெரிய அளவில் போயிட்டுருக்கு. நிறைய இங்கே இருக்கக்கூடிய சில அரசியல் தலைவர்கள் தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பிட்டே இருக்காங்க இல்லையா. இந்த வடவராதிக்கம் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒசூரில் இதே போல் தான் டாடா நிறுவனமானது ஒரு மகிழுந்து நிறுவனம் தொடங்குறாங்க. அங்கே வடமாநிலத்தை சார்ந்த, ராஜஸ்தானை சார்ந்த, குஜராத்தை சார்ந்த நபர்களை தான் அங்கேருந்து வர வச்சு கம்மியான விலைக்கு குறைவான விலைக்கு அவங்கள எடுத்து டாடா கம்பெனியில் வேலை செய்ய வச்சுருக்காங்க. அப்படிங்கிறது பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கிற விஷயம். இவங்களும் அதே மாதிரி பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக. மகிழுந்து நிறுவனமானது தோராயமாக சிப்காட்டில் இருந்து 400 ஏக்கர் நிலத்தை வாங்கி இந்த நிறுவனம் கட்டியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதுலேயும் இந்த நிறுவனம் பெரும்பாலும் தயாரிக்கக்கூடிய அந்த சொல்லுவாங்களே தயாரிக்கும் நிலையம்லாம் உருவாக்கலைங்க. சும்மா என்னதுன்னா இந்த பாகங்களை கொண்டு வந்து அதை அந்த வின்ஃபாஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க பேட்டரிகளை கொண்டு வந்து அதை பொருத்தி அவங்களுடைய சில பாகங்களில் பொருத்தி இங்கே காராக மகிழும் தான் மாற்றக்கூடிய ஒரு வேலை நடக்குங்க. அசம்பிளி செக்ஷன் தாங்க இருக்குது, மேனுஃபேக்சரிங் செக்டார் இருக்குது, இன்னும் உருவாகலை, இன்னும் முழுமையாக அந்த கட்டுமானம் பண்ணிக்கிறது முடியல. அதனால் நான் முதல்வன் திட்டத்தில் படித்த அந்த மண்ணையே சார்ந்த 250 மாணவர்களுக்கு வேலை கொடுத்துருக்கோம், ஆனால் நாங்கள் 3000 பேருக்கு தருவோம் அப்படிங்கிறாங்க. இது உண்மையா அப்படின்னு தெரியல. இது ஏன்னா இந்த நிறுவனம் வியட்நாமை சார்ந்தது. வியட்நாம்லேருந்து இங்கே அவங்க தயாரிக்கிற மகிழுந்துகளெல்லாம் சுலபமாக எளிமையாக எடுத்துகிட்டு போக முடியும். இந்த கப்பல் வசதி இருக்குது, இங்கே விமான வசதி இருக்குது, இது போன்ற வசதிகளால் சுலபமாக எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இதை அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது போக தான் தெரியும். உங்களுக்கே தெரியும், உலகம் முழுக்க தமிழர்கள் இருக்காங்க. அதே போல் வியட்நாமில் பல தமிழர்கள் வேலை செய்கிறாங்க. அவங்களுடைய முயற்சியாலையும் இந்த மகிழுந்து நிறுவனமானது தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்கு அப்படின்னும் சொல்லலாம். சரி, அதை விடுங்க. இந்த 250 பேருக்கு சுமாராக 250 பேருக்கு பணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இவங்களெல்லாம் பணி நிரந்தரம் செய்வாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இருந்தாலும் இன்னொரு பெரிய விடயம் வடமாநிலத்தவர் ஆதிக்கம் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் இருக்குது. இன்றைக்கி பல அரசியல் தலைவர்கள் வடமாநிலத்தவருக்கு எதிராக குரல் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் வடமாநிலக்கிற ஆதிக்கங்கிறது தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒசூரில் அதை டாட்டா நிறுவனம் தொடங்கினாங்க இல்லையா, மகிழுந்து நிறுவனம் தயாரிக்கக்கூடிய நிறுவனம். அதுலேயும் வடமாநிலத்தை சார்ந்த, ராஜஸ்தானை சார்ந்த, குஜராத்தை சார்ந்த நபர்களை குறைவான சம்பளத்திற்கு அவங்கள எடுத்து அவங்கள இன்றைக்கி வரைக்கும் வேலை செய்ய வச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு அப்போ யாரும் குரல் கொடுக்கல. இவங்களும் அதே மாதிரி பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இது எப்படி போகுங்கிறது தெரியல. இதை விடுங்க. இது என்னைக்கா இருந்தாலும் நம்ம சொன்ன மாதிரி ஆகதான் போகுது, இதெல்லாம் நடக்க தான் போகுது. ஒரு பக்கம் இருக்கட்டும், இதை விடுங்க. இப்போ ஐயா முதல்வர் அவர்கள்ட்ட வரும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், உங்களுக்கே தெரியும், அண்ணன் கவின் அவர்கள் சாதிய ஆணவ படுகொலை செய்யப்பட்டார். அவர் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர் என்பதனால, ஒரு பெண்ணை காதலித்தார் என்பதனால ஆணவ படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் தூத்துக்குடிக்கு சென்றார் இல்லையா, அங்கேருந்து 17 20 கிலோமீட்டர் தான் ஆறுமுகமங்கலம். ஐயா முதல்வர் அவர்கள் போகிற வேகத்தில் ஒரு 7 10 நிமிடம் இல்லை 12 நிமிடத்திற்குள்ளேயே அங்கே போயிடலாம். கவின் அவர்களுடைய குடும்பத்தாரை சந்தித்து பேசிச்சிருக்கலாம்.
பேசியிருக்கலாம். அங்கே இருக்கக்கூடிய போலீஸார்களை சந்திச்சு இது என்ன ஏது அப்படின்னு கேட்டுக்கலாம். இவ்வளோ தீவிரமாக போயிருக்கீங்க, நம்ம ஏன் கண்டுக்கல அப்படின்னு கேட்டுக்கலாம். அந்த குடும்பத்துக்கு நீங்கள் வழக்கமாக சொல்லுங்களேன், அந்த மனுஷனுங்க தெரியாமல் நடந்துச்சுன்னு காணொலியை பேசுவீங்க, அதை நேரில் போய் பேசிக்கலாம். தெரியாமல் செஞ்சுட்டேன், மன்னிச்சிடுங்க, இதுக்கு மேலே நடக்காது அப்படின்னு நேரில் போய் பேசிக்கலாம். இல்லை ஒன்றும் இல்லை, உங்களால் சென்னையிலேருந்து தான் ஃபோனில் பேச முடியல, தூத்துக்குடிக்கு போனீங்களே அங்கேயாவது அலைபேசியிலேருந்து பேசுறதுனால பேசல. இது இங்கே நடந்திருக்கு. இது ஒரு முக்கியமான சம்பவமாக ஐயா முதல்வர் மீது இந்த குற்றம்ன்றது அவர் மேலே குற்றம் சாட்டப்படுது. ஐயா முதல்வர் அவர்கள் சொல்கிறது என்னன்னா, திமுகவில் இருக்கக்கூடிய சொல்கிற என்னதுன்னா, தமிழ்நாட்டில் 1000 ரூபாய் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்து விட்டார், அதனால் அனைவரும் அம்பானி அவர்களுடைய பொருளாதாரத்தை தாண்டி எங்கேயோ போயிட்டாங்க, எலான் மஸ்கே பீட் பண்ணி தமிழ்நாட்டில் அதாவது உலகத்திலே நம்பர் 1 பணக்காரங்களாயிட்டாங்க, அவங்க பொருளாதாரம் அவ்வளோ முன்னேறிச்சு அப்படின்னு சுத்த செக்கினையில் சூடாக சுட்ட வடை எடுத்துருவாங்க இல்லையா. இவங்க அப்போதான் செக்கில் ஆட்டி எடுத்துகிட்டு வந்த எண்ணெய் அதில் அப்படி வடை சுடுறாங்க, விதவிதமாக வடை சுடுறாங்க, அந்தளவுக்கு வடை. சரி இதே எப்படிங்க இவ்வளோ இந்த நிலமை போயிட்டுருக்கு. இவங்க ஒன்று செஞ்சாங்க இல்லையா, இலவச பேருந்து செஞ்சாங்க இல்லையா, ஓசி பஸ்ஸு. என்னது ஓசி பஸ்ஸு? ஓசி பஸ்ஸு நான் ஓசி பஸ்ஸில் போயா அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய சில முடியல் சில ஹேர் வந்து தமிழ்நாட்டு மக்களை கேவலமாக கலாய்க்கிறாங்க. நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்து பொருளாதாரம் முன்னேறிடுச்சுன்னா இங்கே உங்கள் தமிழ்நாட்டு மக்கள் நெசவு தொழில் செய்யக்கூடியவர்கள், பயிர் தொழில் செய்யக்கூடியவர்கள் ஏன் அவங்க கிட்னி விற்கணும்? இப்போ இதில் என்னன்னா, கிட்னி விற்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இந்த என்னமோ ஒரு பேஸ்ட் விளம்பரத்தில் வருங்க, உங்கள் டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்கான்னு சம்மந்தம் கேட்பாங்களே, இது மாதிரி உங்கள் வயிற்றில் கிட்னி இந்த பகுதியில் ஒன்று இருக்கும்ல ரவுண்டாக, கிட்னி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு பிரபலமாக உங்கள் வயிற்றில் கிட்னி உள்ளதா? இப்போ கேளுங்க கிட்னி ஞானம் அந்த மாதிரி பாட்டு போடலாம் போடுறது. அந்த அளவுக்கு உங்கள் வயிற்றில் கிட்னி இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்து இலவச பேருந்து கொடுத்து ஓசி பஸ்ஸு கொடுத்து பொருளாதாரம் முன்னேறிச்சுன்னா எதுக்கு எல்லா ஏழை மக்களும் கிட்னி வைக்கணும்? இந்த நம்ம உணவகங்கள்லாம் பார்த்துருப்போம், சாப்பாடு ரெடி, மீல்ஸ் தயார் அப்படின்னு சில உணவகங்களில் போடுவாங்கல்ல. இந்த மக்கள், தமிழ்நாடு மக்கள், ஏழைகள், நெசவு தொழில் செய்யக்கூடியவர்கள், பயிர் தொழில் செய்யக்கூடியவர்கள், இங்கே திமுக காரங்க கிட்னி இருக்கா அப்படின்னு மணி அடிச்சுக்கிட்டே கிட்னி இருக்கான்னு கேட்டப்போ அவங்க சாப்பாடு தயார்ன்ற மாதிரி கிட்னி ரெடின்ட்டு ஏழை மக்கள் எதை விட்டு தின்னலாம், எப்படி தங்களுடைய பிள்ளைகளை காப்பாற்றலாம், எப்படி பிழைக்கலான்ற வழியில் சிந்திக்காமல் ஏமாந்து அவங்களுடைய கிட்னியை அநியாயமாக பறி கொடுத்துட்டாங்க. அப்போ தமிழ்நாட்டு மக்களினுடைய நிலைமை எவ்வளோ கேவலமாக, மோசமாக, ஏமாற்றுத்தனமாக போய்கொண்டிருக்கிறதுங்கிறத இந்த காணொலி மூலமாக நீங்கள் உணரணும். முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு சிறிய யோசனை. நீங்கள் அவங்களுக்கு சோறு போடுறேன், இவங்களுக்கு சோறு போடுறேன், இவங்களுக்கு 1000 ரூபாய் தரேன், அவங்களுக்கு ஓசி பஸ்ஸு தரேன் அப்படின்னு நீங்கள் 1000 கருத்துக்கள் சொன்னாலும் செஞ்சாலும் அது சும்மா சீன் வேணாம் பூச்சி மொழுறாயா அப்படின்னுவாங்களே, பூச்சி மொழுற மாதிரி இருக்கும். நீங்கள் எப்போ தனிநபருடைய வருமானத்தை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருவருடைய தனிநபர் வருமானத்தை உயர்த்துறீங்களோ அப்போ தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரமும் முன்னேறும், வளரும். இது ஒரு அடிப்படையான பொருளாதார நடவடிக்கை, அடிப்படையான நடவடிக்கை, பொருளாதார நடவடிக்கை எடுப்பு. இது கூட உங்களுக்கு தெரியல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சாராய கடையில் இருக்கிற குடிமகன், குடும்ப தலைவர் எல்லாரையும் சாராய கடையில் விட்டுறீங்க, அவங்க இஷ்டத்துக்கு போதையை போட்டு சுற்றுறது, அவங்கள கட்டிக்கிட்ட கல்யாணம் செஞ்சுக்கிட்ட அவங்க மனைவி என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவங்க சிரமப்பட்டு வேலைக்கு போகிறாங்க. அதுலேயும் உங்களை மாதிரியான கிட்னியை விற்று பிழைத்து தின்னக்கூடிய அவங்களுடைய கட்சிக்காரங்க போன்ற நபர்கள் அவங்கள ஏமாற்றி அவங்க கிட்னியை எடுத்துக்கிறாங்க, அவங்க உடல்நலம் உணவாகவும் கெட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகள் நீங்கள் போடக்கூடிய தமிழ்நாட்டு மக்களினுடைய வயிற்றில் அடித்து போடக்கூடிய அந்த சோறை, ஐயோ காலையில் சோறு போடுவாங்களா, மத்தியானம் சோறு போடுவாங்களா அப்படின்னு அந்த குழந்தைகள் ஏங்கி பள்ளிக்கு போகிறாங்க. நீங்கள் அதுவும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அரசு பள்ளிகள் எல்லாத்தையும் மூடிட்டு தனியார் பள்ளிகளை வேறு நீங்கள் முன் காமிக்கிறீங்க, ப்ரொமோட் பண்ணுறீங்க, அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறீங்க. அப்போ எவ்வளோ கேவலமாக தமிழ்நாடு போகுது பாருங்க. அப்போ ஒரு சைக்கிள் அதெல்லாம் நடக்குது. அந்த சொல்லுவாங்களே எக்கனாமிக் சைக்கிள் அப்படின்னா சைக்கிளாக நடக்குது. குடிக்கிறது மூலமாக அவங்க கொண்டாடி வேலைக்கு போகிறாங்க, அவங்க சிரமப்படுறாங்க. நடுவில் இவங்களை போன்ற ஆட்கள் கிட்னியை விற்று பிழைக்கக்கூடிய, உடல் உறுப்புகளை விற்று தின்னக்கூடிய அந்த ஆட்கள்
அப்படியே இவங்க அப்படியே வந்து சோறு போடுற மாதிரி நடித்து அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அப்படியே ஏழை மக்களுடைய வயிற்றில் அடித்து அந்த பணத்தை தின்னு அதில் வேறு கமிஷன் பெற்று அப்படியே நல்லவங்க மாதிரி நடித்து கொண்டு போகிறது. நான் என்ன கேட்குறேன்னா, ஓரணியில் தமிழ்நாடுன்னு சேர்க்குறீங்கள என்ன பண்ணுறீங்க? அதில் கை உங்கள் பதம் பதித்த கை கடிகாரம் தருவீங்களா இல்லையா? உயர்தர ஆண்ட்ராய்டு அலைபேசி கொடுக்குறீங்களா இல்லையா? பணம் கொடுக்குறீங்களா? ஒரு மோதிரம் கொடுக்குறீங்களா? இது போன்ற விடயங்கள் நடக்குதுல்ல. மேலும் கொடை வேறு தெரியுங்க, இதுக்கெல்லாம் கொடை தெரியுங்க. ஓடிபி கேட்குறீங்களே, இதெல்லாம் நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியாதா? ஏன் உளவுத்துறை என்ன பண்ணுது? உளவுத்துறைக்கு தெரியாதா? நீ தான் சொல்லுங்க. உளவுத்துறை இந்த நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கு உளவுத்துறை? ஒருத்தன் குடிக்கிறான், அது மூலமாக அந்த குடும்பமே கெட்டு போகுது. ஒவ்வொரு குடும்பமும் கெட்டு போய் தமிழ்நாடே நாசமாக போகுதுங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? உங்கள் கட்சிக்காரன் உறுப்பினர் சேர்க்கை செய்கிறவன் மட்டும்தான் உங்களுக்கு நல்லவன், அவன் தான் நீ கூடி வாழணும், மற்றவெல்லாம் நாசமாக போகணுமா? இதெல்லாம் எங்கே போய் முடியுமோ? தமிழ்நாடு மக்களுடைய நிலைமை சீர்கெட்டு நாசமாக போயிட்டுருக்கு. இதெல்லாம் யாருக்கு கேட்குறது? கேட்டாலும் அவங்கள வந்து எதாவது பண்ணி சரி. என்னவோ இந்த திராவிடம் தமிழ்நாடு தலையில் எழுதிருக்கு, இவங்க இருந்தால் தமிழ்நாடு நாசமாக தான் போவோம் அப்படின்னு எழுதி வச்சுருக்கு. இவங்க 1000 தான் சொன்னாலும் இவங்களாம் திருட மாட்டாங்க அப்படின்னு எழுதி வச்சுருக்கு. எப்படி போகுங்கிறது தெரியல. ஆனால் நம்ம சொல்லக்கூடிய ஒரே கருத்து தான், இவங்க அனைவருக்கும் தேர்தல் காய்ச்சல்னு சொல்லுவாங்க, எலெக்ஷன் ஃபீவர் அப்படின்வாங்க, அது வந்துருச்சு. அதற்காக தான் புது மருத்துவ முகாம்களும் புது திட்டங்களும் அலைபேசிகளை கொடுப்பதும் கை கடிகாரங்களை கொடுப்பதும் பணத்தை வாரி இறைப்பதும் இது போன்ற செயல்கள் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு மக்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, 5 வருடத்திற்கு ஒரு தடவை தேர்தல் வருது. 5 வருடம் ஏமாறி கோமாளியாக ஆகாமல் நம்ம யாருக்கு ஓட்டு போட்டால் நம்மளுடைய வாழ்வாதாரமும் வருமானமும் முன்னேறி நம்ம நல்லா வாழ்வோம் அப்படின்னு நம்பிக்கை உள்ளவங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களுடைய வாழ்வாதாரத்தையும் உங்கள் வருமானத்தையும் உங்கள் வருங்கால சந்ததியினுடைய வாழ்வாதாரத்தையும் செழிக்க வைக்கணும் அப்படின்ட்டு உங்களை கைகூப்பி கேட்டு இந்த காணொலியில் விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.